ஏன்டா டே உனக்கு காதலிக்க வேற பிள்ளையே கிடைக்கலையாடா? ஏங்க, ஆளாளுக்கு ஜாதி விட்டு மதம் விட்டு என்னெல்லாமோ பண்ணி காதலிப்பாங்கன்னு வைங்களேன். எவ்வளவோ பொண்ணுங்க நம்ம இந்தியால இருக்கு. போயும் போயும் விபச்சாரி, அதாவது அந்த பிராஸ்டிடியூட் தொழில் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பொண்ணை ஒருத்தன் பைத்தியமா காதலிச்சான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்தியால இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல. எப்படி நம்பவே முடியல பாத்தீங்களா? அப்படி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மெயினா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த ஆளு செவனேன்னு இல்லாம இந்த பிள்ளையை காதலிச்சதுக்கு ஏத்த விதமா அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு, அது என்னங்கிறது இந்த வீடியோ கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கும் உங்களோட ஆதரவு தெரிவிங்க. அண்ட் அது போக உங்களுடைய பேர் என்ன, நீங்க எந்த ஊரு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க அது என்ன நடந்துச்சு என்ன ஏது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். சென்னையில ஜெயந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு வந்து வயது 29. அவர் எங்க வேலை பார்க்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வேலை பார்க்கறாருங்க. ஒரு நல்ல வேலை, சூப்பர் சம்பளம், ஒரு அருமையான ஆளுங்க. அவர் எங்க தங்கி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில அவருடைய அக்கா வீட்டுல தாங்க தங்கி இருக்கிறாரு. அப்போ அவருடைய சொந்த ஊர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த ஊர் வந்து விழுப்புரங்க. சோ இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவுமே தங்கமான ஆளுங்க. நீட்டா வேலைக்கு போவாரு, வேலையை விட்டா வீட்டுக்கு வருவாரு. இது மட்டும் தான் அவரோட வேலையே. அதாவது காலைல 8 மணிக்கு நீட்டா ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிருவாரு. முடிச்சுட்டு நைட்டு 8 மணி ஆனா அக்கா வீட்டுக்கு வந்துருவாருங்க. அக்கா வீட்டுல அக்கா மாமா அந்த மாதிரி அக்காவோட ஃபேமிலி, அதாவது இவருடைய கூட பிறந்த அக்கா சென்னையில கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க அக்கா வீட்டுல இவரும் வந்து இருக்காரு. அதாவது மச்சனும் சேர்ந்து அக்கா வீட்லயே இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். சோ அந்த அக்காவுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயாங்க. ஸோ இப்படியே இவர் வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது மார்ச் 18, 2023 அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா நான் காலைல 8 மணிக்கு வேலைக்கு போயிருவேன், போயிட்டு நான் வந்து நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், நான் டைரக்டா விழுப்புரம் போறேன், அப்பா அம்மாவை போய் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஸோ இவர் வந்து காலைல 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டு விழுப்புரம் போகணும்ல, விழுப்புரமும் போயிட்டாருன்னு நினைச்சிட்டு அவங்க அக்கா இருக்காங்க. ஆனா எப்பவுமே அக்காவுக்கு பஸ் ஏறினாலும் சரி எப்போனாலும் போன் அடிச்சு அக்கா நான் பஸ் ஏறிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நைட்டு போனே அடிக்கல. சரி ஓகே, நைட்டு எங்கேயும் வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பான், நாளைக்கு காலைல போயிட்டு நம்மளுக்கு கால் பண்ணிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலையில ஆகுது, கால் வரல. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 10 மணி போல போன் அடிக்கிறாங்க. அடிச்சு பார்த்தா போன் அடிச்சா போனு சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. சரி டிராவல் பண்ணிட்டு செம்ம டயர்ட்ல வந்திருப்பான் போல, போன்லாம் சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அக்காவும் அதை பெருசா எடுத்துக்கல. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 மணி அந்த மத்தியான டைம் இருக்கும் தெரியுமா, அப்ப அவங்க அக்கா திரும்பியும் தம்பிக்கு போன் அடிக்கிறாங்க. திரும்பியும் தம்பி போனு சுவிட்ச் ஆஃப். இந்த வாட்டி அக்காவுக்கு பயம், என்னடா இவன் இன்னுமா சுவிட்ச் ஆஃப் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு அடிக்கிறாங்க. அம்மா அப்பா இந்த மாதிரி தம்பி வந்தானா, என்னம்மா வந்ததை இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தம்பி வீட்டுக்கே வரலையே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அக்காவுக்கு வந்து பயங்கரமா பயமாயிட்டு. ஏன்னா நைட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு டைரக்டா விழுப்புரம் போகணும்னு சொன்னவன் காலையில போயிருக்கணும், ஆனா இன்னும் போல, போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன ஆச்சுன்னு தெரியல, தம்பிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அதாவது அந்த ஜெயந்தனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அது போக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாத்துக்குமே கால் பண்றாங்க. பார்த்தா யாருக்கிட்டையுமே எந்த ஒரு விவரமும் தெரியல ஜெயந்தனை பத்தி. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அவங்க அக்கா ஜெயாவுக்கு வந்து ரொம்பவுமே பயமாயிட்டு டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஏதுன்னு விவரத்தை போலீஸ் கேட்கும்போது இந்த மாதிரி அவர் வந்து ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறாரு என்னுடைய தம்பி, அவர் வந்து இந்த மாதிரி விழுப்புரம் போறேன்னு சொன்னவர் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஏர்போர்ட்ல வேலை பார்க்கறாருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கூட கொஞ்சம் கவனமா அவர் எங்க போயிருக்காரு அப்படிங்கறது தேடுற ஒரு பணியில ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது உடனே என்ன பண்றாங்க, டைரக்டா எங்க போறாங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் இவர் உண்மையா வேலைக்கு வந்திருக்காரா அன்னைக்கு, அதாவது மார்ச் 28 ஜெயந்தன் வந்து வேலைக்கு வந்திருக்காரா அப்படிங்கறத செக் பண்ண போறாங்க. அங்க போய் சிசிடிவி செக் பண்றாங்க. பார்த்தா ஜெயந்தன் வந்து சொன்ன மாதிரியே 8 மணிக்கு தானு வேலைக்கு வந்திருக்காரு. வேலை முடியும் தெரியுமா, வேலை முடிஞ்சோட்டியுமே வேலையை விட்டு கிளம்பி இருக்காரு. இது ரெக்கார்ட்ல கரெக்டா இருக்கு. அப்போ ஜெயந்தன் சொன்ன மாதிரியே இவர் வேலைக்கு வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் வேலையை முடிச்சுட்டு எங்க போனாரு, இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயந்தன் வந்து பஸ்ல தானே போறேன்னு சொன்னாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. அங்க உள்ள சிசிடிவி எல்லாத்தையும் பாக்குறாங்க. அது போக அங்க ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட எல்லாம் ஜெயந்தன் போட்டோ காட்டி இந்த மாதிரி யாரையும் நீங்க நேத்து பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. பார்த்தா சிசிடிவில எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. அது போக நேர்ல விசாரிக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. அப்போ இவர் வந்து ஊருக்கு போல, என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்லயும் சரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. போலீஸ்காரங்களுக்குமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல.
ஸோ உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, இந்த ஜெயந்தனுடைய ஃபோன் நம்பரை வந்து ட்ரேஸ் பண்றாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது கடைசியா அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனது எங்க தெரியுமா, புதுக்கோட்டையில வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குங்க. ஸோ போலீஸ் வந்து இவங்க அக்காட்ட இவங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி புதுக்கோட்டையில அவருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படி கேட்கும்போது, புதுக்கோட்டையில எங்களுக்கு யாருமே கிடையாது, அந்த ஊருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னுடைய மகனோட ஃபோன் எப்படி அங்க போச்சு, அங்க போய் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு இவங்க புதுக்கோட்டையும் சம்பந்தமே கிடையாதான் இவங்க ஜெயந்தன் ஃபேமிலிக்கும். ஸோ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்னன்னா, எதுவும் கடத்திட்டாங்களா என்ன ஏது எல்லா விஷயத்துலயுமே விசாரிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் சைபர் கிரைம்ல இருந்து இவர் கடைசியா, அதாவது இவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் வச்சு தெரியுமா, அதுக்கு முன்னாடி யார் யார்கிட்டலாம் பேசி இருக்கிறாரு அப்படிங்கிற மொத்த ரெக்கார்டையுமே எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த 1 ஹவர்ல இவர் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, இவர் அடிக்கடி ஒரு நம்பர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த நம்பர் இவர் போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு தெரியுமா, புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமத்துல, அந்த கிராமத்தோட சிக்னல் லொகேஷன்ல தான் அவர் போன் பண்ண அந்த நம்பரும் இருக்கு. ஸோ உடனே அந்த நம்பர் யாருக்குள்ளதுன்னு ட்ரேஸ் பண்றாங்க. அது பார்த்தா பாக்கியலட்சுமின்னு ஒரு பொண்ணுடைய நம்பருங்க. அந்த பெண்ணுடைய வயதுன்னு பாத்தீங்கன்னா 38 வயதுங்க. அப்ப இந்த 38 வயது பாக்கியலட்சுமி யாரு, இவருக்கும் ஜெயந்தனுக்கும் என்ன தொடர்பு, இவர் எப்படி அங்க போனாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க விசாரிக்க டைரக்டா சென்னையில இருந்து புதுக்கோட்டைக்கு கிளம்புறாங்க. அங்க போய் இந்த பாக்கியலட்சுமியோட வீடை கண்டுபிடிச்சு போறாங்க. பார்த்தா இந்த பாக்கியலட்சுமி அவங்க அம்மா அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க வீட்டுல. ஸோ அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஜெயந்தன் யாரு என்னன்னு கேட்கும்போது, எனக்கு அப்படிலாம் யாரையுமே தெரியாது அப்படி இப்படிங்காங்க. போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, இந்த பிள்ளை சொல்ற பதிலே சரியில்லைன்னு சொல்லி டைரக்டா அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி சென்னை கூட்டு வராங்க. சென்னை கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. பார்த்தா எனக்கு அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த நம்பர்ல இருந்து ராங் நம்பர் வரும், நான் அடிக்கடி ராங் நம்பருக்கு கட் பண்ணி விடுவேனே தவிர எனக்கு அந்த அவங்க எல்லாம் யாருன்னு தெரியாது அப்படி இப்படிங்க. அப்ப இந்த பிள்ளை ஸ்டார்டிங்ல இருந்தே முன்னுக்கு பின் முரணாதான் பேசிட்டு இருக்கு. இந்த பிள்ளை சொல்றதுல எதுவுமே ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு போலீஸ்காரங்க அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. இப்போதான் தமிழ்நாடே அதறி போன உண்மைகள் எல்லாமே வெளியே வந்துச்சுங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு சொல்ற உண்மைகளை கேட்ட காவல்துறைக்கும் சரி, ஜெயந்தனுடைய குடும்பத்தினருக்கும் சரி, ஈரக்குலைய நடுங்கி போச்சான். அந்த மாதிரி இந்த பொண்ணு சொன்ன உண்மைகள்லாம் இருந்துச்சான். என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு, ஜெயந்தன் இப்போ உயிரோட இல்லை, அவனை நான் கொன்னுட்டேன். அதுவும் எப்படி, துண்டு துண்டா வெட்டி அவனை கொலை பண்ணி அதை ஒரு மூட்டையில, அதாவது புதுக்கோட்டையில வச்சு இந்த ஜெயந்தனை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணி ஒரு மூட்டையில கெட்டி, கவர்மெண்ட் பஸ் இருக்கு தெரியுமா, அந்த கவர்மெண்ட் பஸ்லயே ஏறி சென்னை வரைக்கும் வந்து கோவளத்துல பீச்ல ஒரு இடத்த தோண்டி புதைச்சு வச்சுட்டாலாம். யாரு, இந்த பாக்கியலட்சுமிங்கிற பொண்ணு. இதை கேட்ட போலீஸ்காரங்களும் சரி எல்லாரும் சரி நடுங்கி போயிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி கவர்மெண்ட் பஸ்லயே அங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. எங்க, புதுக்கோட்டையில இருந்து சென்னைக்கு ஒரு 3-4 மணி நேரம் டிராவலு. பாடியை வந்து சாக்கில் கட்டி கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. போலீஸ்காரங்களாம் பதறிட்டாங்க. அதுக்கப்புறம் கூடுதலா எல்லா உண்மையும் வாங்கும் போதுதான் இன்னும் நிறைய திடுக்கிடும் உண்மைகள் எல்லாமே வந்துச்சுங்க. சுமார் 2020 இவங்க அக்கா கல்யாணம் ஆகல. யாரு, ஜெயந்தனுடைய அக்கா கல்யாணம் ஆகல. ஆனா ஜெயந்தன் ஏர்போர்ட்ல வேலை பார்க்கறாரு. ஸோ அவரு தாம்பரத்துக்கிட்ட ஒரு மேன்ஷன் எடுத்து தாங்க தங்கி இருக்காரு. பசங்களா சேர்ந்து ரூம் எடுத்து தங்குவோம் தெரியுமா, அந்த மாதிரிதான் தங்கி இருக்காரு. அப்போ அந்த சென்னையில உள்ள தாம்பரத்துக்கு அடிக்கடி இந்த பாக்கியலட்சுமி வருவாங்களாம். எதுக்கு தெரியுமா வருவாங்களாம், பிராஸ்டிடியூட் தொழில் பண்றதுக்கு, அதாவது பாலியல் தொழில். இவங்க புதுக்கோட்டையில இருப்பாங்களாம். இவங்களுக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் மாசத்துக்கு ஒருக்கையோ வாரத்துக்கு ஒருக்கையோ தாம்பரத்துக்கு வந்து இங்க நிறைய பேர் கூட பாலியல் தொழிலில் ஈடுபட்டு அதுல கிடைக்கிற காசுல திரும்ப புதுக்கோட்டையில போய் அவங்க அம்மா அப்பா கூட வாழ்வாங்களாம். இதுதான் இந்த பாக்கியலட்சுமியோட தொழிலாம். அதாவது அந்த பொண்ணு ஒரு பிராஸ்டிடியூட், ஓப்பனா சொல்ல போனா. இந்த ஜெயந்தன் இருக்காரு தெரியுமா, அவரும் பாக்கியலட்சுமி கூட அடிக்கடி போயிருக்காருங்க. யாரு மூலமானா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிருக்காங்க. அது மூலமா இவரும் வந்து அந்த தொழில ஈடுபடுற அந்த பொண்ணு கூட போயிருக்காரு. நிறைய தடவை 2 பேரும் உடலுறவு வச்சிருக்காங்க. இவர் வந்து காசு கொடுத்துதான் எல்லாமே பண்ணியிருக்காரு. எதுனாலும் பேமெண்ட் பக்காவா பண்ணிடுவாரு. அதனால அடிக்கடி 2 பேருமே வந்து அந்த தப்பான விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த ஜெயந்தனுக்கு வந்து அந்த பிராஸ்டிடியூட் பாலியல் தொழில் பண்ற அந்த பொண்ணு இருக்காங்க தெரியுமா, யாரு, அந்த பாக்கியலட்சுமி, அவங்கள வந்து பிடிச்சு போயிருதுங்க. பிடிச்சு போனோட்டி இந்த ஜெயந்தன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வோம் குடும்பமா அப்படிங்கிறாங்க. அப்ப இதை கேட்ட பாக்கியலட்சுமிக்கு பயங்கரமான ஷாக்கம். இந்த நம்மளே இப்படி ஒரு தொழில் பண்றோம், நம்மளை போய் ஒருத்தனை லவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தொழில் பண்ற ஒன்னும் ஒருத்தர் லவ் பண்றான்,
அப்பவும் இவ எப்படி யோசிக்கணும், பரவாயில்ல இந்த காலத்துல இப்படி ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஆனா அந்த புள்ள என்ன யோசிச்சிருக்கான்னா, இவன் சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுவோம், ஓகே சொல்லி இவன் கிட்ட இருந்து பயங்கரமா காசு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கா. இவங்க சொன்ன எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியிருக்கா. என்னன்னா, நம்ம ஒரு வீடு எடுத்து தங்குவோம், உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நல்லா ஆசை வார்த்தையா பேசிட்டு இந்த பிள்ளை எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டுங்க. சொன்னதுக்கு அப்புறம் 2020 வந்து ஒரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி தனியா ஒரு வாடகை வீடு எடுத்து அந்த வீட்டுல வந்து இந்த பொண்ணை வச்சு நல்லா குடும்பமா வாழ்ந்துட்டு தாங்க வந்திருக்காங்களாம். ஒரு கட்டத்துல என்ன ஆயிருக்குன்னா, இந்த பிள்ளைக்கு போர் அடிச்சு போயிருக்கு. யாருக்கு? பாக்கியலட்சுமிக்கு. ஏன்னா அவ அந்த தொழில் பண்ணவ, பாலியல் தொழில் பண்ணவ. அவளுக்கு வந்து பல பேர் கூட இருந்து சுகத்தை கண்டவ. இப்போ ஒரே ஒருத்தன் கூட அவளால இருக்க முடியல. சோ என்ன பண்றா, அதிகமா சண்டை போடுறா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அது போக இவங்கிட்ட இருந்து என்னென்ன பணங்காசுகள் வாங்கணுமோ வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு பக்கம் இவளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல. ஸோ இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவன் என்ன முடிவு பண்றான்னா, நம்ம திரும்ப தொழிலுக்கே போயிருவோம், எது பாலியல் தொழிலுக்கே போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்றா. இதை கேட்ட ஜெயந்தனுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. ஏமா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேங்க, நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் வேற ஆயிட்டு நம்ம பிள்ளை குட்டின்னு வாழ்க்கையை இது பண்ணலான்னு பார்த்தா நீ என்னன்னா திரும்ப தொழில் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்போ பாக்கியலட்சுமி இருந்துகிட்டு, இல்ல எனக்கு செட் ஆகாது, எனக்கு வந்து அப்படி இருக்கதான் பிடிக்கும், ஒருத்தன் கூட என்னாலலாம் இருக்க முடியல, எனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படி இப்படிங்காங்க. இதனால ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான வாக்குவாதமானது ஏற்படுது. அதுல வந்து இந்த பாக்கியலட்சுமிங்கிற பொண்ணு இனிமே உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டுங்க. ஸோ இதனால ஜெயந்தன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாரு. மறுபடியும் டெய்லி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாராங்க. அப்போ இந்த பொண்ணு பாக்கியலட்சுமி சொல்லியிருக்கு, நீ இனிமே கால்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, உன் போனே நான் எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணு இவங்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்குச்சு தெரியுமா, அதை எல்லாத்தையும் மெல்ல மெல்ல அப்படியே செலவு பண்ணிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அந்த காசெல்லாம் காலி ஆயிட்டு திரும்ப சென்னைக்கு வந்து பாலியல் தொழில ஈடுபட்டு காசு சம்பாதிச்சு திரும்ப புதுக்கோட்டையில போய் இப்படியே இந்த புள்ள வாழ்ந்துட்டே இருந்திருக்குங்க. இதுக்கு நடுவில் ஜெயந்தன் வந்து மாற போன் அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆனா இந்த பொண்ணு வந்து மசியவே இல்லையாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது. யார்? ஜெயந்தனுடைய அக்கா ஜெயாவுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ மேன்ஷன்ல இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நீ அக்கா வீட்டுக்கே வந்து அக்கா சமைச்சு எடுத்து தாரேன், நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்காரு. இவருமே ஓரளவு நார்மலாகி திரும்ப வேலையை பார்த்தாலும் என்ன இருந்தாலும் அந்த பாக்கியலட்சுமியோட நினப்பு அவரை விட்டு போலங்க. ஸோ திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல எவ்வளவுதான் போன் அடிச்சாலுமே போனே எடுக்கவே மாட்டாங்களாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கான். ஸோ இதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, அந்த மார்ச் 18, 2023 அன்னைக்கு இவங்க அக்கா கிட்ட நான் விழுப்புரம் போறேன்னு பொய் சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு புதுக்கோட்டைக்கு போயிருக்காருங்க. ஸோ இதனாலதான் அந்த சம்பவத்துல அவர் புதுக்கோட்டைக்கு போயிருக்காரு. அங்க போய் போன் அடிச்சுக்கிட்டே இருந்து, நான் உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன், உங்க ஊருக்கு தான் வந்திருக்கேன்னு ஒட்டி இந்த பொண்ணு தனியா பார்க்கறதுக்கு வந்திருக்கு. வந்துட்டு, டே நான் தான் உன்னை வந்து என் வாழ்க்கையிலே வராதன்ட்டம்ல, என்னை விட்டுரு அப்படின்னு இவர் மாற டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. ஒரு கட்டத்துல இந்த பிள்ளையால, யாரு? பாக்கியலட்சுமியால இந்த டார்ச்சர் எதுவுமே பொறுத்துக்க முடியல. உடனே என்ன பண்ணிருக்கு, இந்த பிள்ளை ஆல்ரெடி பக்கா பிளானிங்ல தான் வந்திருக்கு. இவன் ரொம்ப பண்ணா இவனை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி கத்தியெல்லாம் ரெடியா தான் எடுத்துட்டு வந்திருக்கு. கத்தியை வச்சு குத்தியா அந்த இடத்துல அவனை சம்பவ இடத்துலயே உயிர் போற மாதிரி இந்த பிள்ளை வச்சு கொன்னுட்டாங்க, இவன் டார்ச்சர் பண்ணா அப்படிங்கறதுனால. இது போக இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த இடத்துல இவன் முன்னாடியே பிளான் பண்ணிட்டா, இவன் ஏதாவது பண்ணா இந்த மாதிரி நம்ம அவனை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு கண்டிப்பா துணைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அதே உள்ளூர்ல இருக்க சங்கர்னு ஒருத்தருங்க. அந்த சங்கர் யாருன்னா, இந்த பாக்கியலட்சுமியோட பாய் ஃப்ரெண்டு. என்னன்னா, உள்ளூருக்குள்ளேயே இருக்கனால இந்த பாக்கியலட்சுமி அவங்க கூட டெய்லி உடலுறவு பண்றதா இருக்கட்டும், நிறைய தப்பான விஷயங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பண்ணி இவனை ஒரு கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா, இந்த பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை, சங்கரை. ஸோ அந்த இடத்துக்கு சங்கரும் வரா, சங்கரும் சேர்ந்து இவனை கொலை பண்றான். கொலை பண்ணி இந்த பாக்கியலட்சுமியும் சங்கரும் சேர்ந்து இவனுடைய பணத்தை வந்து துண்டு துண்டா இது பண்ணியிருக்காங்க. பண்ணி சாக்குல, சூட்கேஸ்லன்னு எல்லாத்துலயும் ரெடியா பக்காவா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சாக்கு இருக்கு தெரியுமா, இந்த சாக்குல தான் கெட்டினதை அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு, யாரு? பாக்கியலட்சுமி, சென்னைக்கு பஸ் ஏறி பஸ்ல, கவர்மெண்ட் பஸ்ல அந்த சாக்கை வச்சு கொண்டு போய் கோவளத்துல உள்ள ஒரு பீச்சு கிட்ட மறைவான இடத்துல புதைச்சிருக்கா. சோ இதுக்கப்புறம் 6 நாள், எப்படி 6 நாள் இந்த மிச்ச பார்ட்ஸ் இருக்கு தெரியுமா, பாடி பார்ட்ஸ், அது ஒரு சூட்கேஸ்ல அப்படியே இருந்திருக்குங்க. 6 நாளா எவ்வளவு ஸ்மெல் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த டைம் கவர்மெண்ட் பஸ்ல கொண்டு போனா கண்டிப்பா ஸ்மெல் வந்துடும், நம்ம மாட்டிப்போம்னு சொல்லி என்னென்ன சென்ட் இல்லாமோ அந்த சூட்கேஸ்ல ஊத்தி எடுத்து ஸ்மெல்லே வராத மாதிரி ரெடி பண்ணி ஒரு டாக்ஸியை வாடகைக்கு பிடிச்சி திரும்ப அந்த டாக்ஸி மூலமா கோவளத்துக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த டைம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கா. அந்த சப்போர்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா
நீங்க அதுக்கு மேல என்னடா இவ்வளவு கேவலமான ஜென்மங்கள்லாம் நம்ம நாட்டுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த பிள்ளை கோலத்துக்கு போயிட்டு இந்த டைம்ல பீச்ல எல்லாம் புதைக்க முடியாது, வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஒருத்தனை கூப்பிட்டுருக்காங்க. அவன் யாரு தெரியுமா? அவன் பேரு வேல்முருகன். அவர் யார் தெரியுமாங்க? ஒரு கோயிலுடைய பூசாரி. எவ்வளவு கேவலம் யோசிச்சு பாருங்க. இந்த கோயில் பூசாரி வேல்முருகன் வந்து இந்த பொண்ணு கூட அடிக்கடி பாலியல் ரீதியா வந்து இருப்பாராம். இந்த பொண்ணு தொழில் பொண்ணு தெரியுமா? அப்பவும் பழக்கம் பிடிச்சி எடுத்து இவரையும் வந்து நல்லா வசியம் பண்ணி கைக்குள்ள போட்டு வச்ச மாதிரி வச்சிருக்கா இந்த பிள்ளை. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த பூசாரி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பாடியை வந்து அந்த சூட்கேஸ் இருக்கு தெரியுமா, அதுல கைத்த கெட்டி கல்ல கெட்டி கோயில் தெப்பகுளம் இருக்கும் தெரியுமாங்க, கோயில் தெப்பகுளம், கோவளத்துக்கிட்ட உள்ள ஒரு கோயில் தெப்பகுளத்துக்குள்ள போட்டிருக்காங்க இந்த வேல்முருகன்ங்கிற பூசாரியோட உதவியால. கடைசியில இது எல்லாத்தையுமே இந்த பொம்பளை வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றா. போலீஸ்காரங்க உடனே போறாங்க, அந்த கோவளம் பீச்சு கிட்ட இருக்க அந்த இதையும் கண்டுபிடிக்கிறாங்க, அண்ட் அந்த குளத்துக்குள்ள இருக்கு தெரியுமா அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க எந்த லெவலுக்கு கொடூரமான ஒரு சம்பவம், ஒரு நிலைமை. பாலியல் தொழில் செய்யற ஒரு பொண்ணை காதலிச்சனால இந்த ஜெயந்தனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸ்காரங்க இவங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த சங்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் தெரியுமா, அவன் அப்ஸ்கண்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பூசாரி எல்லாம் புடிச்சிட்டாங்க. தப்புக்கு உடந்தையா இருந்தாலும் அது ஒரு பெரிய தப்பு தான், கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக சங்கரையும் சரி வேல்முருகனையும் சரி, வேல்முருகனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா சங்கர் வந்து அப்ஸ்கண்ட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பயங்கரமா தேடி எடுத்து சங்கரையும் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி 3 பேருக்குமே நல்ல தண்டனை வாங்கி ஜெயில போட்டிருக்காங்க. இதுதான் 2023 நம்ம தமிழ்நாடே அதர வச்ச ஒரு உண்மை சம்பவங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, உண்மையான காதல் கொடுக்கறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இந்த ஜெயந்தனுங்கிறவரு அந்த பாலியல் தொழில் பண்ற ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சிருக்காருங்க. சரி, பாலியல் தொழில் பண்ணாலும் அவங்களும் பொண்ணுதானே, காதலிக்க கூடாதுன்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த பொண்ணோட கேரக்டர் மாறல, திருந்தலன்னு தெரிஞ்சு போச்சுலாம், இவரு விலகி போயிருக்கணும். உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருக்கு, எவ்வளவோ வந்து நம்ம மைண்டை மாத்தி இருக்கலாம், என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் எதுவுமே யோசிக்காம திரும்ப திரும்ப காதல் காதல்னு போனதுல கடைசியில அவர் உயிர் எப்படி பேருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.